சார் நீங்களும் ஹீரோ தான் அப்படின்ற படத்துல சில்க் ஸ்மிதாவை நடிக்க வச்சிருந்தீங்க. எப்படி நீங்க அவங்களை சூஸ் பண்ணீங்க? அவங்களோட கேரக்டர் பிஹேவியர்ல எப்படி இருக்கும் ஸ்பாட்ல? மற்ற நடிகை கிட்ட இருந்து சில்க் ஸ்மிதா எப்படி தனிச்சு தெரிவாங்க? டான்ஸ் நடக்கும்போது அவ வந்து கொஞ்சம் இந்த மாடர்ன் ட்ரெஸ் போட்டு டான்ஸ்லாம் நல்லா இருக்கு. ஆகும்போது நான் உட்காந்துருந்தேன். அந்த ஊரில் ஒரு முக்கியமான பெரிய மனுஷன் பண்ணும்போது உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷூட்டிங் முடிஞ்சு பேசணும் சார். என்னங்க அப்படின்னு சில்க் ஸ்மிதாக்கு ரேட் என்ன சார் கேட்டேன். அவங்களாம் வந்து டான்ஸர் தானே, அவங்க தான் யார் கூப்பிட்டாங்களோ வருவாங்களாமே. இதை கேட்டு அவங்க நிறைய ரியாக்ட் பண்ணாங்க. ஒரு சிரிச்சாங்க. அவங்க சிரிச்சாங்க. ஆமா. இளையராஜா சார் அவர்கள் ஒரு புத்தகத்துக்கு முன்னுரை எழுதியிருக்காப்புல. அதுல நரேந்திர மோடி அவர்களையும் அம்பேத்கர் அவர்களையும் சேர்த்து வச்சு பயங்கரமா புகழ்ந்து பேசியிருந்தார். தமிழகத்துல தீயா எரிய ஆரம்பிச்சிருச்சு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னும் பொறுத்த வரைக்கும் இளையராஜா இவ்வளவு நாள் வளர்ந்துட்டாரு. ஒன் சைடா எந்த அரசியலுக்கும் போகாம ஒரு நியூட்ரலா இருந்தா நல்லது. இல்லைன்னா ஒன் சைடா ஒரு பாலிசி வந்துச்சுன்னா விமர்சனத்தை தாங்கிக்கிற தைரியத்தை அவர் வளர்த்துக்கணும். அந்த பக்குவம். ஆமா, இன்னும் நிறைய பேசுவாங்க. ஆரம்பத்துல இருந்து வருவான், அவனுக்கு மியூசிக் தெரியாதுன்னு வரைக்கும் வருவான். அதெல்லாம் பேஸ் பண்ணி மேல வரும். நம்ம பண்ற படங்களை நம்ம நாட்டில் இருக்க மக்கள் மட்டும் கிடையாது சார், இலங்கை வாழ் தமிழர் கூட பார்த்துருக்காங்க. ஆனா இப்ப அந்த மக்களோட நிலைமை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த உறவுகள் அங்க கஷ்டப்பட்டு இருக்காங்களா? இந்த இலங்கை அரசியலை பேஸ் பண்ணி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இலங்கை வறுமைக்கு ஏன் போச்சு? அது என்ன, நீண்ட நாள் போர். இந்த நாடு தமிழர்களது. நீ வந்து வண்ட புடாரி ஊர் புடாரி ஓட்டுதுன்ற மாதிரி நீ வடநாட்டுல இருந்து வந்துட்டு நீ உள்ள வந்து அவங்களே வெளிநாட்டுக்காரன்னு சொல்லி அவனை தோரம் பண்ண. அதனால அந்த தவறு செஞ்சதுக்கு தான் பனிஷ்மெண்ட். இப்போ என்னன்னாக்கா, நான் இயற்கையே கொடுத்த பனிஷ்மெண்ட் தான். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே. இன்னைக்கு நம்மளோட களம் நிகழ்ச்சியில டைரக்டர் பி சேகர் அவர்கள்கிட்ட பல கேள்விகளை கேட்க போறோம். நிகழ்ச்சியில் போலாம். வணக்கம் சார். வணக்கம்பா. எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்கேன். ஓகே சார். சார் நீங்களும் ஹீரோ தான் அப்படின்ற படத்துல சில்க் ஸ்மிதாவை நடிக்க வச்சிருந்தீங்க. எத்தனையோ ஹீரோயின்ஸ் இப்போ வந்தாலும் நம்ம பசங்க ஃபோட்டோ வச்சு இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சில்க் அவர்களை தான். அவங்க பேசுறது ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி நிறைய சக நடிகைகள் சொல்லி நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த பல்லம் எடுத்துட்டு வா, எப்படி இருக்கும் கேட்கலாம், இது போல அவங்க மாடரேட் பண்ணி பேசுவாங்களாம். எப்படி நீங்கள் அவங்களை சூஸ் பண்ணீங்க? அவங்களோட கேரக்டர் பிஹேவியர்லாம் எப்படி இருக்கும் ஸ்பாட்டில்? மற்ற நடிகைகள் கிட்ட இருந்து சில்க் ஸ்மிதா அவர்கள் எப்படி தனிச்சு தெரிவாங்க? அது வந்து ரொம்ப அது நான் விலைக்கு சொல்ல வேண்டியிருக்கு. என்னென்னா, நான் வந்து ஏவிஎம்மில் முதல்ல பி லெலின் இருக்கார்ல, அவர்கிட்ட வந்து அசிஸ்டண்டாக இருந்தேன். அப்புறம் தான் பாக்யராஜ் சார்ட்டு போனேன். அவர்கிட்ட எடிட்டிங்கில் அசிஸ்டண்டாக இருந்தேன். அப்போ எங்கள் ஊர்லேருந்து சொந்தக்காரங்க கொஞ்சம் பேர் ஷூட்டிங் பார்க்கணுன்னு வந்தாங்க. நான் கூட்டும் போய் செட்டில் ஷூட்டிங் நடந்தது. ஷூட்டிங் எப்படி பண்ணுவாங்கன்னு ஊருக்காரங்களுக்கு காமிக்கிறதுக்கு கூட்டும் போனேன். அதில் ஒரு பாட்டிலாம் கூட வந்தாங்க. அப்போ வந்து நம்பியார் அண்ணன் இருக்கா இல்லையா, அவர் வந்து சுட்டில் வந்து ஏதோ ஷூட்டிங் நடிச்சுட்டு வெளியில் உட்காந்துருந்தார். நம்பியார் குருசாமி அவர் வந்து நின்று உடனே நான் வந்து வந்துட்டு இருக்கார் பாருங்கள், இவர் கூட நம்பியார் அண்ணன் ஏற்கனவே நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்கன்னா, இவர் வந்து காவியில் இருந்திருக்காரு. ட்ரெஸ் மாற்றி இன்னும் ஷூட்டிங் உள்ளே போகல, வெளியிலே உட்காந்துக்கிறார். ஷார்ட் வரும்போது போகலான்ட்டு. அவர் ஒன்று, யார் இவர்? சாமி, ஐயப்ப சாமி அப்படின்னு கேட்டாங்க. அந்த அம்மாவுக்கு தெரியல, கொஞ்சம் வயசானவங்களுக்கு. இவர் தாங்க நம்பியார் அப்படின்னு சொன்னேன். நம்பியார்னா அப்படியே நாங்கள் அந்த பழைய இது நான் வந்து இந்த எங்கள் வீட்டு பிள்ளையில் எம்ஜிஆரை சாட்டியில் அடிப்பார் தெரியுமா ஒரு ஆள், அவருன்னு என் பக்கத்தில் இருக்கிறவர் சொன்னார். அவர் தான். அடப்பா, இன்னும் சாவலியா நீ? எம்ஜிஆர் அவ்வளோ கொடுமைப்படுத்திவிட்டு நீ எப்படா உயிரிழக்கிறேன்னு சார். எனக்கு பயமாச்சு. நான் அவரை கொண்டு வந்து நம்ம அது ஒன்று ஷாக்காகி சிரிக்கிறார் நம்பியார் அண்ணன். ஆனால் என்ன கோச்சிக்காதீங்க, நான் சும்மா ஷூட்டிங் பார்க்கணும் நாங்கள் கொண்டு வந்தேன். இந்த அம்மா அப்படி சொல்லிடுச்சு. நீங்கள் அது போய் வெளியில் போய் மண்ணெல்லாம் தேடுது அவர் தூக்கி போடுறதுக்கு. இதெல்லாம் கிராமத்து செத்து போனோம், இவன் இப்படி இருக்கிறான், அவன் எம்ஜிஆரே சேர்த்து. அது எம்ஜிஆர் சாவலை, உயிரோடு இருக்கிறாரு. ஆனால் இப்போ இவர் மேலே நம்பியார் மேலே அவளை வெறுப்பு. நான் அவர் சாரி கேட்டேன் அவர்கிட்ட. அதே மாதிரி நான் பண்ண எடிட்டிங் ரூமுக்கு பக்கத்து ரூமில் வந்து எடிட்டிங் நடக்குது. இவர் வீரப்பா இருக்கா இல்லையா, அவர் வந்து சொந்த படம் எடுக்கிறார். நடிகர் சொந்த படம் எடுக்கிறார். அவர் கதை சட்டை இந்த மாதிரி போட்டு வெள்ளையெல்லாம் போட்டுட்டு குங்குமம்லாம் வச்சுட்டு உட்காந்துக்கிறார். அது நடிகர்னு தெரியல. இப்படி வந்த உடனே இந்த அம்மா அவங்க பக்கத்தில் இருந்தாரா, இவங்க யார் சொல்லுங்கன்னு கேட்குறேன். நம்ம சொந்தக்காரர்கிட்ட. எனக்கு கிண்டல் தானே, அந்த அம்மா சிரிச்சு தானே. அதான் எம்எல்ஏவா? அவர் வெள்ளை சட்டெலாம் போட்டு உட்காந்துக்கிறாரு. அவனை பரவாயில்ல, சரி, அடையாளம் தெரியல அப்படின்னு. இவர் இருக்கார, இவரும் நடிகர் தான். இப்போ வந்து சாதாரண ட்ரெஸ்ஸில் இருக்கிறார். ஒயிட் அண்ட் ஒயிட்லேருந்து குங்குமம் போட்டுலாம் வச்சுருக்கிறார். பக்கத்து ரூமு எடிட்டிங், லெலின் ரூமுக்கு பக்கத்து ரூமில் தான் அவர் எடிட்டிங் அவங்க வேலை நடக்குது. சொந்த படம். இவர் எந்த படத்தில் நடித்தாருன்னு கேட்குது அந்த அம்மா. தெரியல, உருவம் மாறி இருக்கு இல்லையாங்க. அந்த மகாதேவின்னு ஒரு படம் இருந்துங்களே. ஆமாம், எது? இந்த மேலே ஒரு குழந்தையை போட்டு கத்தியில் அப்படியே பிடிப்பானே, கத்தியில் அப்படியே வந்து இந்த குழந்தை வந்து சொல்ல சத்துக்குன்னு சொல்லிடும் அப்படின்றாங்களே, அவனே தான் அப்படின்னு இந்த பக்கத்தில் ஒருத்தர் கரெக்டாக கமெண்ட் வச்சுட்டார். அவர் அப்படியே இருந்துச்சுங்க. அப்படியே அவர் மேலெல்லாம் பார்த்தது அப்படின்னுச்சுங்க. ஐயோ, உனக்குலாம் குழந்தை குட்டி பேர குழந்தைலாம் இல்லையா? ஒரு குழந்தை எப்படா நீ கத்தி வச்சுட்டு மேலே குத்துறாங்க, அது எப்படி இப்படி நீ பார்க்குற அப்படின்னு அந்த யதார்த்தமான கேள்வி அது ஊர்லேருந்து வந்து தோல்ச்சிச்சு. ஏன்னா கத்தியில் குழந்தைய குத்து வந்து கொடூரமானது இல்லையா? கத்தி குழந்தை தூக்கி மேலே விடுவாங்க ஆகாசத்தில்.
கத்தி இப்படி கொடுப்பாரு யார் வீரப்பா, அது மேலே இருந்து குழந்தை சரண கத்தியில் வந்து சொருகிட்டு அது உடம்புல அது கத்தி நேராக போ ஆன்னு சிரிப்பார். இந்த சொன்ன உடனே இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, உங்களுக்குலாம் ஒரு புள்ள குட்டியே இல்லையா, நீங்களாம் மனுஷனா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே சிரிச்சார். வர சித்தத்தை கேட்டு ஓடியே போச்சுங்கல்லாம். அப்படி அப்பயும் அவருக்கு அந்த சிரிப்பு ஆரம்பினாலே சிரிப்பு தானே. சிரிச்சை பார்த்து எல்லாம் துண்டக்காலம் துணிக்காட்டும் 2 3 பொம்பளை என்னென்ன நம்ம சிரிப்பு சொன்னால் தான் நம்மளுக்கு தெரியுது, அவங்களுக்கு அடையாளம். ஒரு ஸ்போர்ட்டிவ் எடுத்துட்டா சார் அதெல்லாம். உடனே என்னென்னா நான் அங்கே லெலின்கிட்ட இருந்துட்டு பாக்யராஜன் இருந்து படம் எடுத்தேன் இல்லையா, படத்தில் நான் முடிவு பண்ணிட்டேன் இதை வச்சு தான் படமே பண்ணணும். நீங்கள் இரவு படம் பண்ணேன். நீங்கள் இரவில் படத்தில் வந்து நம்பியார் அண்ணனும் வீரப்பாவும் முக்கியமான கேரக்டர். அவங்க படத்தில் ஷூட்டிங்க்கு வராங்க, எங்கள் கிராமத்தில் படம் பண்ணுறதுக்கு வராங்க. அதில் ஒரு ஹீரோவும் நடிக்க வராரு நேல் ரவி. எங்கள் 3 பேரும் ஷூட்டிங் வரும்பொழுது அந்த ஷூட்டிங்க்கு வந்து எல்லாம் வந்து ஷூட்டிங் எடுக்கிற இடத்துல தங்க வைக்கிறோம். நம்பியார் வீரப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஹோட்டல்லாம் வேணாம்பா. உண்மையிலேயே எங்கிட்ட சொன்னாங்க, ஹோட்டல்லாம் போட்டு காஸ்ட்லி செலவு பண்ணுவானா, நீ பாவம் ரொம்ப பட்ஜெட்டில் படம் பண்ணுறேன்னாரு. சரி என்ன பண்ணலாம்னா, அந்த ஊர் பர்சன்ட் வீட்டில் ஏதோ ஒரு ரூமில் தங்கிக்கிறோம், நாங்கள் கொஞ்சம் பூஜை தானே பண்ண போகிறோம், வெஜிடேரியன் தான் 2 பேரும், நாங்கள் பண்ணிவிட்டு ஷூட்டிங் வந்துடுறோம், இன்னும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா. மிச்சமாக இருக்குதுன்னு கொண்டு போய் நான் வந்து ஊர் பர்சன்ட் வீட்டில் தங்க வச்சுட்டேன். அவங்கள மொட்டை மாடியில் அந்த இடம் இருக்குது. அது அப்படி இருந்தோடனே அந்த வீட்டில் எல்லாம் ஓகேன்ட்டார் பர்சன்ட்டு. ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற பொம்பளைங்கள்லாம் சேர்ந்து, இந்த வயசான பொம்பளைங்கள்லாம் சேர்ந்து மறுநாள், சார் வாங்க சார், ஒரு சின்ன விஷயம், இது மேலே இருக்கிறாங்களா அவங்களை மட்டும் காலி பண்ணிவிடுங்க அப்படின்னு. ஏன்னாக்கா வயசு பசங்களாம் இருக்குது, இவனுங்க ரேப் பண்ணுவானுங்க போது. வயசு 75 78 79 2 பேருக்கு 80 இவனுங்க படத்துக்கு ரேப் பண்ணி பழக்கம், இவனுங்க ஏதாவது பிடிச்சி கிடிச்சி பண்ணிட்டானுங்கன்னா நல்லா இருக்காதுங்க. அவங்க சொல்ல இல்லைங்க அவன் நடிப்பு தானுங்க, அவன் நல்லவர் இல்லை அப்படி அப்படின்னு. இல்லை இப்போ நடிப்புன்னா என்ன, படத்தில் நல்லவனாக இருந்தால் நல்லவனாக போட்டிருக்க மாட்டாங்களா, கெட்டவனாக இருந்தாலும் கெட்டவனாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு நல்லவங்க இவங்கன்னு தெரியலைங்க. இல்லைங்க அவங்க கறிமீன்லாம் சாப்பிட மாட்டாங்க, வெஜிடேரியனுங்க, அவங்க பொண்டாட்டிங்களோட தான் எங்கேயும் வந்தாலும் வருவார். நம்பியாரண்ணன் கூட வீட்டில் வந்து சமைச்சு இந்த தடவை வரல, அவங்க உடம்பு முடியலண்ணே, இல்லைன்னா அப்படின்னா. அப்படி என்னங்க சொல்கிறீங்க, இவ்வளோ கெட்டவனாக இருக்கிறவன் எதுக்கு கட்டத்தில் கெட்டவனாக நடிக்க வைக்கிறாங்க, கெட்டவனை தானே கெட்டவனாக நடிக்க வைப்பாங்க, நல்லவனை தான் நல்லவனாக நடிக்க வைப்பாங்க அப்படின்னு நம்புகிறாங்க. அதையும் முடிஞ்சு ஒரு பாட்டு எடுக்கிறேன் ஷூட்டிங்கில் நடிக்கும்போது இருக்காளியா அவன் பேர் என்ன, நம்ம சில்கு சுமிதா சொல்லும் போது தான் நான் வந்து நீ உட்காந்துங்கிற இடம் சில்கு சுமிதா உட்காந்தேன் அந்த இடம். என்னை பார்க்க இதே ஸ்பாட்டில் தான் வந்தேன். ஐயோ எந்த காலத்தில் பண்ண புண்ணியம் தெரியல சார். இங்கே வந்து அப்படி கால் மேலே கால் போட்டு ஜம்முன்னு உட்காந்து என்கிட்ட பேசியிருந்தேன் ஃப்ரீயாக. அதே பிளேஸ் தான். அவன் வந்து என்ன பண்ணிட்டா, டான்ஸ் எல்லாம் நடக்குது. டான்ஸ் நடக்கும்போது அவள் வந்து கொஞ்சம் இந்த மாடர்ன் ட்ரெஸ் போட்டு டான்ஸ்லாம் நல்லா இருக்காது. ஆகும்போது நான் உட்காந்துருந்தேன். அந்த ஊரில் ஒரு முக்கியமான பெரிய மனுஷன் ரொம்ப பேர் வந்துட்டு, உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே பேசணும் சார். என்னங்க அப்படின்னு. நான் படங்கடம் பண்ண இல்லை சார், சில்க் சுமிதாக்கு ரேட் என்ன சார்னு கேட்டேன். என்ன ரேட்டுங்க அப்படின்னா, அவங்களாம் வந்து டான்ஸர் தானே, அவங்கலாம் யார் கூப்பிட்டாங்களும் வருவாங்களாமே, அவங்களாம் எப்படி அப்படின்னு. ஏன் சார் அவங்க நடிக்கிறவங்க, அவங்க போய் எப்படி கூப்பிட்டா வருவாங்க சார். படத்தில் வந்து இந்த அம்மா அப்படி தான் நடிக்குதுங்க. படத்தில் நிறைய படத்தில் கிளப் டான்ஸ் ஆடுதுன்னா அப்புறம் கூப்பிட்டா வர வேண்டியது, கிளப் டான்ஸ் ஆடுறவங்க கூப்பிட்டா வரக்கூடாதா? உங்ககிட்ட கேட்குறானா சார் இது? நான் புது படம் புது டைரக்டர் யாரும் தெரியாமல் மேனேஜரும் பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது வந்து அவங்க வந்து கேட்குது. அது இவங்க யாருன்னு மேனேஜர் கேட்குறாரு, எங்கிட்ட கேட்குது. எதுக்கு கேட்குறாங்கன்னு தெரியாமல் நான் காது கொடுத்துட்டேன். நான் ஏதோ விசேஷத்துக்கு கேட்குறாங்க பொழுது, ஃபங்க்ஷனுக்கு கேட்குறாங்க பொழுது அப்படின்னு. கடைசியில் பார்த்தா என்ன விஷயம்னா, என்ன ஏன் பேசுகிறாங்கன்னு பாருன்னா, நான் புதுசு இமேஜுக்கு மொதல் படம்னா அசிஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி தான் நாமளும், அவங்க ஒன்றும் பெரிய இமேஜெலாம் இருக்காது இல்லையா. அது பேசும்போது விஷயம் கேட்டாக்கா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னப்பா இப்படி பேசுகிறீங்க, இது ஒரு தப்பு இல்லை வயசானவங்க பேசுகிறீங்க. இல்லைங்க டான்ஸர்னால் அவங்க காசு கொடுத்தா வருவாங்களே அப்படின்னு. அப்போ மற்ற ஆர்டிஸ்ட்லாம் இப்போ நாங்களாம் வந்து இப்போ வேறு மாதிரி வேறு ஆர்டிஸ்ட்டு கதாநாயகியாக நடிக்கிறாங்களே, அவங்கள போய் செய்ய மாட்டேங்கன்னா அவங்கள நல்ல கேரக்டர் பண்ணுறாங்க, அவங்கள நல்லவங்க. நாங்கள் டான்ஸுக்காரி தானே கூப்பிட்டோம், இதில் என்ன தப்புன்னு கேட்குறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, டான்ஸ் ஆடினா கெட்டவன், நல்ல கேரக்டர் பண்ணால் வந்து நல்லவங்க. அவங்க படத்தில் நல்லது கெட்டதுன்றது வேறு, அது பர்சனல் லைஃப் வேறு. அப்போ தான் நினச்சிக்கிட்டே தான் இருந்தேன், படத்தில் இருக்கிறது அப்படியே நம்புகிறாங்களே இவங்க. படத்தில் இவங்க டான்ஸ் ஆடுறதுனால டான்ஸுக்காரின்னு இவங்க வந்து எப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை டான்ஸ் ஆடாத ஹீரோயின்லாம் வந்து நல்லவங்களும் இருக்கலாம் கெட்டவங்களும் இருக்கலாம். நான் அப்புறம் கூப்பிட்டு கிறிஸ்பு இது இவங்களுடைய சில்க்கு எதிர்க்கையே சொல்லிவிட்டேன். சில்க்கு நீ வந்து இந்த இந்த நெகட்டிவ் கேரக்டர்லாம் இது பண்ணுறதில்ல, கிளப் டான்ஸ் அதெல்லாம் பண்ணுற வச்சு இவங்க வேறு மாதிரி இமேஜ் வந்துட்டாங்க.
உங்களை சொன்னீங்க அவங்ககிட்ட? ஆமாம்மா, வேறு மாதிரிலாம் உங்களை நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஊரில் கிராம வரைக்கும் அப்படி நினைக்கிறாங்க பாருங்கள். அதனால் இந்த கேரக்டர் நல்லது கெட்டது அவங்களுக்கு தெரியல. நல்லவனா நடிக்கிறவங்களாம் நல்லவங்க, கெட்டவங்களாம் நடிக்கிறவங்களாம் கெட்டவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நடிப்பு தானே, அது தெரியல. அதில் நல்லவனா நடிக்கிறவங்க கெட்டவனாகவும் இருக்கலாம், கெட்டவங்களா நடிக்கிறவங்க நல்லவனாகவும் இருக்கலாம். உங்களுக்கு புரியுதுங்களா? இதை கேட்டு அவங்க நிறைய ரியாக்ட் பண்ணாங்க, ஒரு சிரிச்சாங்க அவங்க. சிரிச்சாங்க. ஆமாம்மா, அது அப்படி தானே. அது ஜனங்க சாதாரண எங்கள் ஊரில் ஆந்திராவில் இதோட மோசமாக இருக்குன்னு சொல்லிச்சது. இன்னும் கூட அவங்களுக்கு புரியல. அவங்களுக்கு என்னன்னு அந்த பர்சனலுக்கும் அது தெரியாது, யாருக்குமே தெரியாது. படத்தில் பார்க்குறது தான் அதுக்கு தெரியும். வெளியிலேருந்தே இப்படி அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா யூனிட் இருக்குல்ல சார், ஆமாம், யூனிட்டில் இது போல் யாராவது அவங்ககிட்ட ட்ரை பண்ணி அது அவங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படி தோணுது. என்ன தோணுதுன்னா, இது ஒன்றும் தப்பு இல்லையா, அந்த அம்மாட்ட கேட்டால் கோச்சிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க அந்த மாதிரி கிளப் டான்ஸ் ஆடுறவங்க கோச்சிக்க மாட்டாங்க, இது ஒரு நமக்கு நல்ல அட்வான்டேஜ்னு நினைப்பாங்க, ஒரு சந்தர்ப்பம் நினைப்பாங்கன்னு இது நினைக்கிறாங்க. புரியுதுண்ணா உனக்கு? எவ்வளோ வேணால் செலவு பண்ண ரெடியாக இருந்தாங்க. அப்போ அது என்னன்னா, இந்த அம்மா வந்து இந்த கிளப்பில் நடிக்கிறதுனால அப்படி நினச்சிட்டாங்க. அப்புறம் நான் அவர் சொன்னேன், அப்படி இல்லைம்மா, எல்லாரும் நல்லவங்க கேட்டவங்க இங்கே மட்டும் இல்லை, சித்தர்கள்லாம் பூசாரியில் இருக்கிறான், ஆன்மீகவாதியில் இருக்கிறான், அரசியல்வாதியில் இருக்கிறான், வாத்தியாரில் இருக்கிறான், எல்லா தொழிலையும் நல்லவங்க கெட்டவங்க இருக்கிறான். அந்த மாதிரி நல்லவங்க கெட்டவங்க வேறு, படம் நடிக்கிறது வேறு. நடிப்பில் வந்து நம்பியாரான வில்லனா நடிக்கிறாருன்னா அவர் வில்லன் கிடையாது. அவர் புரியுதா? அவர் சின்ன ஒரு என்ன சொல்ற வெஜிடேரியன். அவர் ஒரு சிக்கன் கூட சாப்பிட முடியாது அவர். ஆனால் கத்தி எடுத்து ஓட போகலாம். இது இப்படி தான், இதே மாதிரி தான் அவங்க யாருமே எப்படி விருப்பம் இருந்தால் யாராவது ஒருத்தர் கூட ஃப்ரெண்டாக பழகுவாங்க, இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இதே மாதிரி தான் உங்கள் வீட்டில் என்னவா அக்கா தங்கச்சி இப்படி தான்ட்டேன். இது கேட்டு இவளுக்கு என்னென்னா, நமக்கு வந்து வி. சேகர் சார் வந்து எவ்வளோ ஜென்டிலாக பதில் சொல்கிறார் பாருன்னு. ரெண்டாவது நாமளும் அவங்ககிட்ட நல்லா அணுகணும்ல. படம் முடிஞ்சுது, படம் லீஸுக்கு அப்புறம் ஒரு நாள் சில்க் எங்கள் வீட்டுக்கு வந்தாப்புல. வந்து இங்கேயே உட்காந்துட்டு என்கிட்ட வந்து ஒய்ஃப்கிட்ட சொல்லும் போது சொல்லாங்க, சினிமாலேயும் சில பேர் வந்து லுல்லு பார்ட்டிங்கெலாம் இருக்காங்க, ஆனால் அவர் நல்ல பிரதர் மாதிரி நல்லா ஹேண்டில் பண்ணி அந்த படத்துங்களை அவர் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை அப்படின்னு வந்து பார்த்துங்க சொல்லிட்டு போச்சு. அப்புறம் அவங்க நீங்கள் இருந்துடும் போது எனக்கு வருத்தமாக இருந்தது. அது எதுக்கு சொல்ல வரேன்னா, சினிமாவில் வந்து இல்லை இருக்கிற கெட்டவங்களாம் கெட்டவங்களும் கிடையாது, நல்லவங்களாம் நல்ல. சினிமாவில் வந்து நடிப்பு வேறு. நடிப்பு எப்படி வச்சு இப்படி முடிவு பண்ண முடியும் சொல்லி பார்க்கலாம். கரெக்ட் கரெக்ட். செந்தில் வந்து ஒரு கவுண்டர் அடிக்கடிக்கு ஓடி வாங்குறாருன்னா பர்சனலாக போய் தனியாக போய் செந்தில் ஒரு அடி அடிச்சு முடியுமா நீங்கள்? அது நடிப்பு. அது உண்மை. அது கூட தெரியாமல் ஜனங்க வந்து அப்படி ஒன்று நடந்துச்சு. ஏன் ஷூட்டிங்கில் ஒன்று நடந்தது. ஒரு டீ கடை, கவுண்ட் மணி டீ கடை, அது பக்கத்தில் செந்தில் 2 பேரும் நடிக்க வச்சுருந்தேன். திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து அங்கே ஒரு பையன் வெளியிலேருந்து வந்து கரெக்டாக செந்தில் அண்ணன் தலையில் அப்படி தட்டினான். ஏய் என்னப்பா, யார்ப்பா நீ? ஷூட்டிங் வேடிக்கை பார்க்க வந்தேன். அதே படத்தில் தான், நீங்கள் இரவு தான். அப்புறம் என்ன சொன்னான், என்ன அப்படின்னு மறுபடியும் தட்டினான். கோவம் வந்துச்சு. என்ன சார், டேரக்டர் கூப்பிடு, அவர் கூப்பிடு, ப்ரொடியூசர் கூப்பிடுங்கன்ட்டான். ஏன்னா தலையில் தட்டுறான் பாவன், யார் பாவன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை பெருசாகி என்னன்னு கேட்டான். அவன் சொல்கிறான், போதில் தான் இருக்கிறாங்க, வடிவேலு அடிக்கிறான், நீங்கள் எல்லா படத்துலையும் தாங்கிட்டு நாங்கள் ஊருக்காரங்க துட்டு கொடுத்து படம் பார்க்க நாங்கள் அடிக்கூடாது அவனே அப்படின்னு கேட்குறாங்க. வடிவேலு அடித்தா பொத்துக்கிறல்ல, அது வடிவேலு இவர் கவுண்ட் மணி அடித்தா பொத்துக்கிறல்ல, நாங்கள் துட்டு கொடுத்து படம் பார்க்க நாங்கள் பொத்துக்கூடாதுண்ணா. ஐயோ, அது நடிப்பியா? தனிப்பட்ட முறையில் இவரை விட அவர் கோபமான இல்லையா? இதை புரிய வைக்க முடியல ஜனங்கிட்ட. இது இருக்கிறதுனால தான் இன்றைக்கி ஜனங்க வந்து நீ சிஎம் எங்கே தேடுறான், இருட்டு கொட்டையக்குள்ளே உட்காந்து தேடிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறது, சினிமாவிலேருந்து கூட சினிமா வரக்கூடாதுலாம் நான் சொல்லலை. திறமை இருந்தால் வாங்க. அது ஆன்மீகத்துலேருந்து வரலாம், விவசாயி கூட வரலாம், எந்த துறையிலேருந்து ஒன்றாலும் வரலாம். ஆனால் அது தன்னை தகுதிப்படுத்திக்கிட்டு, அப்துல் கலாம் வந்து சயின்டிஸ்ட்டு, ஜனாதிபதியாக இருந்து நமக்கு நல்லது பண்ணலையா? எந்த துறையில் வந்தும் வரலாம், ஃபிட்டஸ்ட்டாக இருக்கணும். ஓகே சார். ஸோ அதே போல் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு நடிகரை பற்றி இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம். கரண் அவர்கள் உங்கள் படத்தில் நடிச்சிருக்காப்புல. ஆனால் அவர் வளர்ந்துட்டு வந்த வேகத்துக்கு இந்நேரத்துக்கு உச்ச நட்சத்திரமாக இருந்திருக்கணும். ஆனால் ஆளே அட்ரஸ் இல்லாமல் போயிட்டார். எதுக்காக சார் இது? தெரியல. நல்ல நடிகர். ஆளுக்கு இது ஒன்றா இருக்க கற்றுக்கு வந்து இதில் குடி வந்தால் கொடி நன்மையில் ரோஜா நல்ல நடிகர், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அது கொஞ்சம் வந்து என்னென்னா, மலையாளத்தில் இருக்கிற நடிகர்களுக்கு வந்து தமிழில் சைனாகும் போது சிக்கல் என்ன இருக்குன்னா, அவர் மலையாளி அவர். அது என்ன சிக்கல்னா, மலையாளத்தில் ஒரு ஃபோன் பண்ணிவிட்டு கூட சான்ஸ் வாங்கிக்கலாம். சார் நான் பேசுகிறேன், 2-3 படத்தில் நடிச்சிருக்கிறேன், நம்ம படத்தில் ஆஃபர் இருந்தால் கொடுன்னு கேட்டால் ஓகேன்னுவாங்க. இப்போ நம்மதுலேயோ ஆந்திராவிலேயோ பார்த்தீங்கன்னா, அவன் போய் நிறையா நடக்கணும், சான்ஸு கேட்கணும், அவன் வந்து கையை கட்டி நிற்கணும், இதெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்ல நல்ல பையன் அப்படின்னு கொடுப்பாங்க. இது பிஹேவியர் வச்சு கொடுப்பாங்க. இந்த உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ இவர் இருக்கா இல்லையா, இப்போ நம்ம மம்முட்டி இருக்கார். மம்முட்டி நம்பர் 1 ஹீரோ எங்கே, கேரளாவில். அவர் ஷூட்டிங்கில் இருக்கும்போது அந்த லைட் பாய் இருக்கா இல்லையா, லைட் வச்சுருக்கிறாங்களே லைட் பாய், இவங்களா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, மம்முட்டிக்கிட்ட போயிட்டு ஒரு பீடி பையில் வச்சுட்டு, சார் கொஞ்சம் தீக்குச்சி போட்டுக்கன்னு கேட்பான். தாங்க பார்த்து தேங்க்ஸ் சார்ன்ட்டு போவான். ஏன்னா தீக்குச்சி இல்லைன்னா யார்கிட்ட வாங்க முடியும்? யார்கிட்டையோ வாங்குறோம். ஹீரோ அவர் வச்சுருக்கிறாரு தீப்பெட்டி, அவர் போய் அவங்கள பீடி பிடிப்பாங்க, வாங்கி பிடிச்சிட்டு போனார்.
நம்ம ஊர் ஸ்டாருங்கிட்ட போய் கொஞ்சம் தீவட்டி கொடுன்னு ஒருத்தன் கேட்டான்னா என்ன பண்ணுவோம், அங்கேயே அடித்து கொண்டுடுவாங்க. யாருக்கிட்ட போய் என்ன பேசுகிற, யாருக்கிட்ட போய் நீ டீ கேட்ட வருங்கால நிச்சயம் அவர்கிட்ட அப்படின்னு நின்றுவாங்க. அவர் ரியாக்ட் பண்ணுறதுல சுற்றி இருக்க கொடப்படி கொண்டு வாங்க. இந்த ஊர்லேயும் ஆந்திராவிலையும் உண்டு, ஆனால் கேரளாவில் அது கிடையாது. ஹீரோஸை ஒர்ஷிப் பண்ணுறாங்க, ஆனால் சினிமாவில் மட்டும் தான் ஹீரோஸ்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. சினிமாவில் மட்டும்தான் ஹீரோன்றது அவனுக்கு தெரியல. புரியுது. ஸோ கரண் சாரு மேலே வராமல் போனதுக்கும் இது போல விஷயங்கள் காரணம், பிஹேவியர் பேஸ் பண்ணி. இல்லை, அவர் போய் எல்லாரையும் பார்க்கணும், நிறைய அலைய முடியல அவரால். அதனால் இது போல ஆகிடுச்சு. ஓகே சார், நீங்கள் பல நடிகையை வச்சு படம் பண்ணியிருக்கீங்களா, இல்லை இப்போ வரைக்கும் ஒரு நடிகை வச்சு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, தேவையில்லாமல் இந்த பொண்ணை என் படத்தில் நடிகை வச்சுட்டோம்பா, கமிட் பண்ணிட்டோம்பா அப்படின்னு நீங்கள் ஸ்பாட்லேயும் ஃபீல் பண்ணதாக இருக்கட்டும், இப்போயே ஃபீல் பண்ணதாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு நடிகையாவது? அப்படி யாரும் எனக்கு இல்லை, ஒருத்தர் கூட இல்லை. நம்ம செலக்ட் பண்ணும்போதே ஒரு நல்லா தான் நான் செலக்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் பிரச்சனையே இல்லை. ஒன்றே எனக்கு மைனஸ் ஆனால் விஜயசாந்தியை வச்சு படம் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்திருந்தேன். அது எதோ தெரியல, அது தள்ளி போயிடுச்சு எனக்கு. அது வந்து ஏஎம் ரத்னம் வச்சு எல்லாமே என் பொண்டாட்டி தான் ஒரு படம். விஜயசாந்தி வச்சு எடுக்கணும்னு எனக்கு ஒரு எண்ணம் என்னன்னா, நல்ல ஒரு ஆக்ஷன் நல்லா படம் பண்ணுன்னு. அது மிஸ் ஆகி வந்து வருத்தம் வந்து வேறு ஒன்று. அது ஒன்று தான். அடுத்து கரண் சாருக்கு அடுத்தபடியாக முரளி சார் பற்றி கேட்டுறேன் சார். இந்த நம்ம வீட்டு கல்யாண படத்தில் முரளி சார் வச்சு நடிக்க வச்சுருந்தீங்க. நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபக்கார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். உண்மையா சார் அது? நல்ல நடிகன் அவன். பூவிலங்க அந்த படங்கள்லாம் நல்லாவே நடிச்சிருந்தான், என் படத்துலையும் நடிச்சிருந்தான். பட் அதே நேரத்தில் என்ன நல்ல பேர் இருந்ததோ அது பின்னாடி அதையும் சேர்த்துக்கு எடுத்துக்கிட்டான். தண்ணி பொம்பளை வீக்னஸ் ரெண்டுலேயுமே கற்றுக்கிட்டான். என் படத்துலேயே தொல்லை பண்ணிட்டான். உங்கள் படத்துலேயே? என் படத்துலேயே வந்து கொஞ்சம் அவனுக்கு சில விஷயங்கள் அவனுடைய ஜாலியாக இருக்கலாம் முடியல அந்த படங்களில். அதனால் ஷூட்டிங்லேருந்து சில டைமில் வெளியில் போயிட்டு என்னை ஒரு அலைய விட்டான். எந்த படத்துக்கு சார்? நம்ம வீட்டு கல்யாணன்ற ஒரு. அந்த படத்துலேயேவா? நான் பத்திரிகையிலே போட்டு அடிச்சு விட்டேன். ஒரு நடிகன் வந்து டிசிப்ளின் இல்லைன்னா ப்ரொடியூசர் இவ்வளோ பாதிக்கப்படுறாரு. என்ன ஆச்சு அந்த நேரத்தில்? ஆக்சுவலாக என்ன அவனுக்கு ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறான். ஷூட்டிங்கு கொடைக்கானல்ல என்னமோ அவன் எதிர்பார்த்த கிடைக்கலங்க இங்கேதோ. அவன் தப்புன்னு ஊருக்கு போயிட்டான், பாம்பே போயிட்டான். திடீர்னு எனக்கு ஷூட்டிங்கில் அங்கே வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறேன். இது எவ்வளோ லாஸ் தெரியுமா எனக்கு? கேட்கும்போது பயமாக தான் இருக்குது. ஓகே சார், அடுத்து பாலிடிக்ஸ் பற்றி பேசணும்னு நினைக்கிறவங்க கிட்ட. சமீபத்தில் இளையராஜா சாரை பற்றியும் ஏஆர் ரஹ்மான் சாரை பற்றியும் ஒரு தரப்பு பார்த்தீங்கன்னா புகழ்ந்து பேசுகிறாங்க, இன்னொரு தரப்பை இகழ்ந்து பேசுகிறாங்க. என்னன்னா, இளையராஜா சார் அவர்கள் ஒரு புத்தகத்துக்கு முன்னுரை எழுதியிருக்காப்புல, அதில் நரேந்திர மோடி அவர்களையும் அம்பேத்கர் அவர்களையும் சேர்த்து வச்சு பயங்கரமாக புகழ்ந்து பேசியிருந்தார். இதே போல் அம்பேத்கர் அவர்கள் நினைக்கிற எல்லாத்தையுமே நரேந்திர மோடி அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். தமிழகத்தில் தீயா எரிய ஆரம்பிச்சிடுச்சு. பாஜக ஆளுகிற மாநிலங்களில் பிரச்சனை இல்லை, ஆனால் பாஜக ஆளாத தமிழகம் போன்ற மாநிலங்களில் பெரிய இஷ்யூவாக மாறிச்சு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இளையராஜா தான் வந்து இதை சொல்லி ரெண்டும் கம்பேர் பண்ணி போட்டிருக்காங்களே, அது இளையராஜா வந்து சொல்லி ஒத்துக்கிட்டு தான் போட்டாங்களா? அது வந்து மறுப்புன்னு சொல்லலைல்ல அவர். அதுக்கு இருங்க சம்மந்தம் இல்லைன்னு எதாவது சொல்லியிருக்காரா? இல்லை, சொல்லலை. அப்படின்னா சொல்லியிருக்கணும். ஒரு வேளை அப்போ அவர் ஒத்துக்கிட்டாருன்னு அவர் ஒத்துக்கிட்டு அவர்கிட்ட காமிச்சு தான் இதை போட்டிருப்பாங்கன்னு அர்த்தம் இல்லையா? கரெக்டு. ஏன்னா இவ்வளோ தூரம் கான்ட்ரவர்சி வந்துச்சு. நேற்றை கூட நான் இதில் பார்த்தேன், யூடியூப்பில் ஏதோ அதை பற்றி யாரோ ஒருத்தர் 2-3 பேர் அந்த பேட்டி ஓடிக்கிட்டு இருந்தது. இளையராஜா சார் வந்து நேற்றுலேருந்து ஓடிக்கிட்டு இருந்தது. ஒருவேளை இளையராஜா சார் வந்து இதுக்கு ஒன்றும் மறுப்பு சொல்லணும். நான் வந்து அம்பேத்கரையும் மோடியும் கம்பேர் பண்ணி சொன்னது நான் இல்லை அப்படின்னு. இல்லை, நான் தான் சொன்னேன், அதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லணும். இதுதான் சொல்லணும். இல்லைன்னா அந்த கான்ட்ரவர்சியில் ஏன் வருதுன்னா, இளையராஜா ஒரு விஐபி இல்லையா? பெரிய விஐபி, பெரிய லெவலுக்கு வளர்ந்தவர். அவருக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குது, நல்லா இருக்குது. அவர் அண்ணெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்துலேருந்து வந்தவங்க, அரசியல் சாராமல் இருக்கிற ஒரு ஆன்மீகவாதி அவர் வந்து இப்போ திடீர்னு இப்படி ஒன் சைடாக எதாவது கொடுக்குறது இருக்கு இல்லையா? இது சந்தேகம் வரும் இல்லையா? ஒரு ஆரம்பத்தில் கொடுத்துருந்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏதோ ஒன்று வந்தானே. இப்போ இவர் சொல்லும்பொழுது என்ன வருது, எதாவது மிரட்டுறாங்களோ இல்லை வந்து இவரே வந்து ஒரு விரும்பி எதாவது போகிறாரா, ஏதோ ஒன்று எதிர்பார்த்து போகிறாரா என்னன்னு தெரியல. அவருக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை, பணங்காசு எல்லாமே இருக்குது, இமேஜ் இருக்குது, எல்லாருக்கும் புகழ் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் அப்படி சொல்கிறாரு. அப்படி சொல்கிறது ஏன்னாக்கா, நம்ம சவுத் இந்தியா வந்து பர்டிகுலராக கொஞ்சம் முற்போக்கு சிந்தனை உள்ளவங்க. இவர் என்ன பிஜேபிக்கு போகிறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் கொஞ்சம் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கிறது. ஒரு விஐபி இருந்தாருன்னா அது கான்ட்ரவர்சி வரும் முடியாது. அதனால தான் வந்திருந்தால் கண்டிப்பாக என்ன ஆகும், பொதுவாக பார்த்தவங்க ஒரு சைடாக பார்ப்பாங்க. ஏன்னா அவர் புகழ்ந்த வாயில ஈட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் இப்போ எல்லாருக்கும். ஏன் நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்களே இப்போ வந்து எல்லாருக்கும் பிடிக்குது ஒருத்தன்னு வச்சுக்கோ. ஒரு வடிவேலு காமனான ஒரு ஆர்டிஸ்ட்டு, எல்லாரும் நல்லா நடிக்கிறாருன்னு சொன்னாங்க. அவரே போய் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு பிரச்சாரம் பண்ண உடனே என்னாச்சு, எதிர்ப்பாளிகள் 10 வருஷம் பிரச்சனைகள் வருது, அப்புறம் எதிர்ப்பாளிகள் வரதான் செய்யும். அது இல்லைன்னா அது வராது. அப்போ அது இவர் போய் ஒன் சைடு ஆனார்னா
அதை பிடிக்காதவங்க பூரா இப்போ விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சு. ஏன்னா இவரோட தம்பி பிஜேபியில் கண்டெஸ்ட் பண்ணியிருந்தார், எலெக்ஷன் நின்றுருந்தார். இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு அண்ணன் தம்பி சேர்ந்துருக்காங்க வேறு. இந்த நேரத்தில் இது போல் முன்னுரை வரவே தான் இங்கே கொந்தளிப்பு அதிக மாட்ட மாதிரி தெரிஞ்சது. அதனால தான் சார் கேட்டிருந்தேன். இருக்கும் அப்படி. இது வந்து இன்னும் பொறுத்த வரைக்கும் இளையராஜா இவ்வளோ நாள் வளர்ந்துட்டார். ஒன் சைடாக எந்த அரசியலுக்கும் போகாமல் ஒரு நியூட்ரலாக இருந்தால் நல்லது. இல்லைன்னா ஒன் சைடாக ஒரு பாலிசி வந்துச்சுன்னா விமர்சனத்தை தாங்கிக்கிற தைரியத்தை அவர் வளர்த்துக்கணும். அந்த பக்குவம். ஆமாம், இன்னும் நிறைய பேசுவாங்க. இவர் வளர்த்து விட்டது இவர் இல்லைன்னுவாங்க. அப்புறம் பாவலர் வரதாசன் அவர் வளர்த்து விட்டாருன்னுவாங்க. கம்யூனிஸ்ட்காரன் வளர்த்து விட்டான், இப்போ போய் இவர் பிஜேபி பற்றி பேசுகிறாருன்னுவாங்க. அப்புறம் டாக்கு வரும். நீங்கள் மார்க்கெட்டுக்கு ஒரு பொருள் வந்துச்சுன்னா, உன் வீட்டில் ஒரு கத்திரிக்காய் காய்ச்சிருந்தா பிரச்சனை இல்லை. மார்க்கெட்டுக்கு வந்தால் அதை ஒடிச்சு பார்ப்பான், பிரித்து பார்ப்பான், எல்லாம் ஆகிடும். அதான் சார் கேட்க முற்படுறேன். இப்போ இளையராஜா சார் மாதிரி பெரிய லெஜெண்டெலாம் புகழ்ச்சியை மட்டும் தான் கேட்டு பழக்கமாக இருந்திருக்கும். திடீர்னு ஒரே நேரத்தில் ஒரு 100 பேர் திரண்டு அவர் திட்ட ஆரம்பிச்சானா அது அப்படி எப்படி அவங்க ஏற்றுப்பாங்க? நிச்சயமாக அது ஏற்றுக்க தாங்கன்னா அதில் இருக்கணும், தாங்கலைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் ஆகிடும். அந்த கருத்தை நடி சொல்லாமல் வார்த்தைகள் எல்லாம். இப்போ ரஜினி சாருக்கு எல்லாம் படம் பார்த்தான். அரசியலுக்கு வர்றேன்னு உடனே ஒருத்தன் சொன்னான், ஒண்டி கொண்டி வரையான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க எல்லாம், இல்லையா? புரியுதுங்களா? கமல் மாதிரி விஜயகாந்த் என்ன சொல்கிறதுன்னா, சிவாஜி சாருக்கு அடுத்தது கமல் தான் நம்பர் 1 ஆர்டிஸ்ட்னா. எலெக்ஷனில் நின்ன உடனே என்ன சொன்னான், அந்த ஆள் பேசுறது புரியல, அந்த ஆள்லாம் எல்லாம் ஒரு அரசியலுக்கு எல்லாம் இல்லைடா கெடுக்கணும்னு ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லையா? அது ஏன்னா ஓட்டு போகுது இல்லை அவனுக்கு. உனக்கு திமுக, அண்ணா திமுக எல்லா கட்சியும் வந்து இளையராஜா படங்களும் பார்க்குறான், ரகுமான் படங்களும் பார்க்குறாங்க, அவர் வந்து ரஜினி படமும் பார்க்குறாங்க. நீ ஒன் சைடு ஆயினா மீதி பேர் அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். ஓகே, அடுத்து இன்னொரு லெஜெண்ட் தான் சார், ஏஆர் ரகுமான் அவர்கள். அவர் என்ன பண்ணிட்டாப்புல, இந்தியாவோட இணைப்பு மொழி ஹிந்தி கிடையாது, தமிழ் தான் சொல்லிட்டார். ஏன்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஹிந்தி அப்படின்றத அலுவல் மொழியாக மொத்தமாக கொண்டு வர மாதிரி சொல்லிவிட்டு அது கூடவே மாற்று மொழி மாதிரி ஆங்கிலத்துக்கு மாற்று மொழிமாக ஹிந்தி அனௌன்ஸ் பண்ணார். அதை சார்ந்து ஏஆர் ரகுமான் இதை சொல்லியிருந்தார். அது பார்த்தா ட்வீட் ஒன்று போட்டிருந்தாப்புல, தமிழ் அணங்குன்னு சொல்லிட்டு கருமை நிறத்தில் தமிழ் தாய் அந்த ருத்ரதாண்டவம் ஆடுற மாதிரி ழான்ற குறியீடை ஏந்தியபடி இந்த விஷயம் பெருசாக போச்சு. ஏஆர் ரகுமான் அவர்களோட இந்த விஷயம் பெருசாக போனால் அடுத்த சில நாட்களுக்குள்ள இளையராஜா அவர்களோட இந்த ஒரு விஷயம் வெளியே வருது. அதுதான் சொல்ல, பாலிடிக்ஸ் வந்து முதல்ல எங்கே இருந்ததுனாக்கா அது மேல் மட்டத்தில் வரைக்கும் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் வந்து வீடு வரைக்கும் வந்தது, எல்லார் வீட்டுக்குள்ளேயும் வந்துச்சு. இப்போ இல்லையா, ஒன்று புரியுதுங்களா? சிவகுமார் அண்ணன் வீட்டில் வந்து சூர்யாவுக்கு பிரச்சனை ஏதோ வருது, சில பாலிடிக்ஸ் வருது இல்லையா? அவங்க மருமகள் வந்து சில இடங்களில் பேசுது, அது வந்து கோயிலில். ஆமாம், அந்த இஷ்யூலாம் ஆச்சு. அது கோயிலில் உண்டியில் காசு போகிறதுக்கு பதிலாக கோயிலுக்கு இந்த ஸ்கூல் கட்டுறதுக்கு அது போல் பசங்க ஹெல்ப் பண்ண சொல்லியிருந்தாங்க. அது சொன்னவங்க ஒரு மதத்தை சேர்ந்தவங்க உடனே 4 பேருக்கு என்ன பண்ணுது, ஓஹோ அப்படி போகிறீங்களா, அவன் சூர்யா அது எதிர்ப்பாக வருது இல்லையா, அதனால வருது. அதே தான் வந்து இப்போ இளையராஜா சாருக்கு என்ன வந்திருக்குன்னா, பையன் வந்து வேற ஒரு ஆன்மீகத்தில் இருந்துட்டு போட்டோம், தப்பு கிடையாது. யார் வேணாலும் எந்த ஆன்மீகத்திலும் இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் வந்து அவங்க ஆன்மீகத்தில் இருக்கிற அந்த ஆளுங்களை வச்சு பிஜேபியில் இவர் கங்கை அமரன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு, பொறுப்பில் இருக்கிறாரு. அப்போ அதனால அதை வச்சு இவர் வளர்க்கிறதுக்கு ஏதாவது யோசனை பண்ணுவாங்க. இப்போ அதில் போய் இவர் சிக்கனார்னா கங்கை அமரன் தாங்கிக்குவார், ஏன்னா பேர் கம்மி. இவர் வந்து ஆரம்பத்துலேருந்து வருவான், அவனுக்கு மியூசிக் தெரியாதுன்னு வரைக்கும் வருவான். அவர் சண்டை பிரச்சனை வந்துட்டு அப்படி தானே பேசுவானுங்க. ஏங்க எம்ஜிஆர் மாதிரி உலகத்தில் கிடையாதுன்னு திமுகவில் பேசியிருந்தாங்க. அவர் கட்சி ஆரம்பித்த உடனே, போயா நீ என்ன நீ துப்பி போட்டுக்கிற, நீலாம் மனுஷனா, கேரளா மலையாளின்னா அப்படி வாட்டி பின்னிட்டானுங்கள. அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி மேலே வரணும். அப்பா, நம்ம அரசியலே வேண்டாம் சார், நம்ம வெளியே போயிடலாம். நம்ம பண்ணுற படங்களை நம்ம நாட்டில் இருக்க மக்கள் மட்டும் கிடையாது சார், இலங்கை வாழ் தமிழர் கூட பார்த்துருக்காங்க. ஆனால் இப்போ அந்த மக்களோட நிலைமை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உணவு இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு அதிபரை பதவி உலக கோரி அந்தளவு போராட்டம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த உறவுகள் அங்கே கஷ்டப்பட்டு இருக்காங்களா? இந்த இலங்கை அரசியலை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இலங்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒன்று விட்டுட்டு சொல்லுங்கள் சார். ரகுமான் சார் வந்து தமிழ்னு ஒன்று போட்டார், அதாவது ஒரு படம் ஒன்று ஏதோ ஒன்று எடுத்து போட்டார், தமிழ் அணங்கி போட்டார். பட் இருந்தாலும் அவர் கொஞ்சம் இந்த விஷயத்தில் முதல் அரசியல் இறங்குறாரு. அவர் அது முன்ன கூட அவர் அரசியலில் இறங்க மாட்டார் ரகுமான், புரியுதுங்களா? அவர் படம் ஜெயிக்கணும் அதில் தான் இருப்பார். அவர் அந்த பாலிடிக்ஸ் இல்லாதான் இருந்தார். அவருக்கும் ஒரு சூழ்நிலை என்ன ஆகுதுன்னா, அந்த மதம் சார்ந்த பிரச்சனை, மதம் ஜாதியெல்லாம் உள்ளே வந்துச்சுனாவே ஒருத்தனும் நிம்மதியாக தூங்க முடியாது, ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாகணும். புரியுதுங்களா? அவர் கொஞ்சம் உலக லெவலுக்கு பேர் வாங்கிட்டு இருந்தவர். நார்த் இந்தியாவில் படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அவருக்கு ஒரு பாலிட்டிக்ஸ், இவர் முஸ்லீம்ன்றதுனால இவருக்கு கொஞ்சம் பிரச்சனைகள், அந்த மார்க்கெட்டு வழியை இவருக்கு ஒரு மார்க்கெட்டுக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரும் என்ன நினைக்கிறார், சரி அப்படி தான் வச்சுட்டு இருப்பாங்க, நான் முஸ்லீம் தான் தமிழ். அது அங்கே ஒரு பாலிட்டிக்ஸ் வடநாட்டில் இருக்கிற இந்த மார்க்கெட்டை சில பேர் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? இவருக்கு வந்த வாய்ப்புகளை ஒதுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இது மனசுக்குள்ளே அவருக்கு ஒரு ஊண்டிங் இருக்குது. நார்த் இந்தியாவில் முஸ்லீம் சிறுபான்மையினரை வந்து என்னை வந்து ரகுமானாக பார்க்காம சிறுபான்மையினராக பார்க்குறாங்களா,
அப்போ தனக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது பார்த்துக்கலான்னாரு. இப்போ வரும்பொழுது அமித்ஷா வந்து இந்த மாதிரி வந்து தமிழ் இதுன்னு சொன்ன உடனே இது சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொஞ்சம் புட்சாலி தானே ஷார்ப்பாக இருப்பாங்களே, அவர் வார்த்தை பாராரு. தமிழுக்கு ஆளுகிற தகுதி இருக்குது, இந்தியாவே ஆளுகிற ஆட்சி மொழியாக இருக்கிறதுக்கு தகுதி இருக்குன்னாரு. அந்த சொன்னதில் தப்பு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவர் சொன்ன விஷயம் அது எந்த நோக்கத்தில் சொன்னார்ன்றது வேற. ஆனால் சொன்ன விஷயம் கரெக்ட். அவர் வந்து அவருடைய ஒரு மத சாயத்தில் சொன்னாங்களா, இல்லை ஏதோ சிறுபான்மையரை நம்மளை இன்சல்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னாரா, அதெல்லாம் வேற. பட் அவர் சொன்ன விஷயம் நல்ல நியாயமான விஷயம். தமிழ் மொழிக்கு இந்தியாவை ஆளுகிற அனைத்து தகுதிகளும் உண்டு. மகாத்மா காந்தி அவர்களிடம் வந்து ஒரு தடவை ஒருத்தன் பேட்டி கேட்குறான், இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தால் ஆட்சி மொழியாக எதை ஆக்கலான்னு. அவர் இங்கே சென்னைக்கு இந்தி பிரச்சார சபாவில் வரும்பொழுதே ஒரு பேட்டி கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, எனக்கு வந்து பார்சியாலிட்டிலாம் கிடையாது, வடக்கு தெற்கெல்லாம் கிடையாது. என்ன கேட்டால் திருக்குறள் போன்ற நல்ல அற்புதமான நூல்களை சங்க இலக்கியங்களை கொடுத்த தமிழ் இந்த இந்தியாவுக்கு ஆட்சி மொழி ஆகிறதுக்கான அத்தனை தகுதியும் உள்ளது காந்திஜியே அப்படி எது சொன்னவர் அவர். அதே மாதிரி அம்பேத்கரும் சொல்லியிருக்கிறார். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, தமிழ் என்பது தொன்மையான மொழி. 3000 ஆண்டுகள் உலக மொழிக்கு தொன்மை மொழி. ரெண்டாவது இன்னும் மக்கள்கிட்ட பேச்சில் இருக்குது. இப்போ ஒரு மொழினாக்கா அதுக்கு ஒன்று வந்து ஒரு சைலண்ட் ஃபீச்சர்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு சிறப்புகள் இருக்கணும், தொன்மை அது இது மாதிரி நல்ல இது இருக்கணும். இல்லைன்னா வந்து அதுக்கு வந்து ஒரு வருங்காலத்துக்கு சயின்ஸு வருங்கால சந்ததிகள்லாம் ரசிக்கிற அளவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கணும் அதில். இப்போ இங்கிலீஷ்னால் சயின்ஸை கற்றுக்கலாம், அதில் தமிழ்னா பழைய பண்பாட்டை கற்றுக்கலாம், திருக்குறள் மாதிரி பண்பாட்டை. இந்தியில் போய் பண்பாடும் கற்றுக்க முடியாது, சயின்ஸும் கற்றுக்க முடியாது. அப்போ ரெண்டும் இல்லாமல் ஒரு மொழி எது வச்சுக்கிட்டது சார்? மற்ற லாங்குவேஜ்லாம் வரலாற்று குறிப்பு இருக்கும் சார், நமக்கு மட்டும் இலக்கிய குறிப்பு இருக்குது. இலக்கிய குறிப்பு வரலாற்றுக்கு முந்தைய காலம் தமிழ் அப்படின்றத நம்ம எப்பவுமே இலக்கிய குறிப்பு பண்பாட்டு அடையாளம். திருக்குறள் ஒன்று போதுமே நம்ம மொழி எவ்வளோ பெருசுன்னு காமிக்கிறதுக்கு. ஏன் இந்த திருக்குறள் பொதுமறைனா சும்மா? ஆமாம், இப்போ நான் திருவள்ளுவரை வச்சிருக்கிறேன்னா அது மேலே இருக்கிற பிரியம் தான். இப்போ ரஷ்யாவில் வந்து பல நூல்களை அடியில் வந்து பூமிக்கு அடியில் தோண்டி பெட்டகத்தில் வச்சு பாதுகாக்கிறாங்க. அதில் திருக்குறள் ஒன்று. சூப்பர். அதே போல் திருக்குறளில் எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா தமிழ்ன்ற வார்த்தையே வந்திருக்காது. அதை பல பேர் விமர்சித்தாங்க. ஆனால் அதுக்கு உண்மையான காரணம் என்னென்னா, பல பேர் அறிஞர்கள் சொன்னது, அப்போ எல்லாருமே தமிழ் தான்ப்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதனால் தமிழுக்கு தனியாக நாங்கள் பாடம் எடுக்கணும் அவசியம் கிடையாது, அதனால திருக்குறளில் எந்த இடத்துலையுமே தமிழ்ன்ற வார்த்தை இருந்திருக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் பல பேருக்கு அது புரிய மாட்டேது சார், வட இந்தியாவில். அதனால தான் இவ்வளோ பிரச்சனை பிறகு கலைபெறமாக போயிட்டுருக்கு. ஓகே சார், நிகழ்ச்சியோட கடைசி கேள்வியாக கேட்டு நிகழ்ச்சியை முடிச்சிடறேன் சார். இந்த இலங்கையில் நடந்த விஷயங்கள், இப்போ நடந்துட்டு இருக்க விஷயங்கள், அதை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே மக்கள்லாம் வீதியில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க, எங்களோட வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டுச்சு, அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இல்லை, இலங்கையில் சரியான நிர்வாகம் இல்லாததுனால தான் இவ்வளோ பிரச்சனை தள்ளப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ இலங்கை வறுமைக்கு ஏன் போச்சு? அது என்னென்னா நீண்ட நாள் போர், அது உள்நாட்டு மக்களோட போர், புரியுதுங்களா? இப்போ நம்ம ஒரு வருஷத்தில் 2 மாதம் வேலைக்கு போனோம்னா துண்டு விழுந்துடும், வருமானம் இருக்காது. அப்புறம் பேலன்ஸு கடன் வாங்கி தான் நம்ம பண்ணோம். கொரோனா நேரத்தில் வந்து வேலை இல்லை, எல்லாருக்கும் நிறைய பேருக்கு வேலை இல்லை, எல்லாம் கடன் வாங்கிட்டு இப்போ அடைக்கிறதுக்கு போராடிட்டு இருக்கிறான் எல்லாம். அப்போது இந்த கொரோனா நேரத்தில் வந்து இயற்கை பாதிப்புக்கே கடனாகி இண்டஸ்ட்ரி அது எல்லாம் மூடி தொழிலாளி பாதிக்கிறான்னா, நீ நீண்ட காலமாக 40-30 வருஷமாக வந்து நீ இலங்கை தமிழர்களை எதிர்த்து சண்டை போட்டுட்ருக்குறாங்க. சண்டை போடும்போது மிலிட்ரி செலவு, அது இது நிறைய பேர் கொல்லப்பட்டிருப்போம், விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், இண்டஸ்ட்ரி பாதிக்கிட்டு அதுவும் ஒரு சண்டை நடக்கிற இடத்துல, அதுவும் டூரிஸ்ட் பிளேஸ். அது டூரிஸ்ட் பிளேஸுக்கு வருவானா எவனா ஒருத்தனை வந்து பீச்சில் வந்து எதோ துப்பாக்கி சூடு நடக்குதுன்னா எவனா பீச்சை பார்க்க போவானா, எப்பா வந்துருப்பா அப்படின்வான். இதுதான் உண்மை. அப்போ என்னென்னா, அந்த நாட்டினுடைய வந்து சண்டை போடவே கூடாத ஒரு நாடு அது. ஏன்னா அது வந்து இது டூரிசம் பிளேஸ். அந்த இடத்துல நீ துப்பாக்கி வச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகுதுனாக்கா, அது வந்து ஜனங்க வந்து வருமானம் போயிடுச்சு. ஏன்னா அவங்க ஜிடிபிலேயே 10% அது அப்படி வந்து அது அதை விட தாண்டி ஒன்று நான் சொல்கிறேன்னா, அங்கே ஒரு தவறு நான் ஒன்று சொல்கிறேன். ஏன்னா நான் ஒரு போஸ்ட்டில் இருந்தேன். நான் பச்சைப்பன் கல்லூரியில் படிக்கும் பொழுது மாணவர் அணி மாலை கல்லூரி மாணவர் அணி தலைவராக இருந்தேன். அப்போ கொஞ்சம் இலங்கை ஈழ நட்புறவு கழகம்னு ஒன்று டாக்டர் இளவரசன் ஒருத்தர் பிரசிடென்சி காலேஜில் வச்சுருந்தார். நான் கூட மாணவர்கள் கூடலாம் இருந்து நான் அதெல்லாம் அப்போ வரலாறுலாம் படித்தேன். நான் உண்மையான வரலாறு என்னென்னா, இலங்கை என்பது சிங்களவர்களுக்கு சொந்தமானது அல்ல, இலங்கை என்பது தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது. மதுரையை தலைவையாக கொண்டு ஆண்டவர் சோமசுந்தர பாண்டியன் என்று சொல்லக்கூடிய சிவன் சொல்கிறோம்ல கடவுளை, இவர் ஒரு பாண்டிய மன்னனாக இருந்தார். அதான் முதல் பாண்டிய மன்னன் சிவன் தான். முதல் பாண்டிய மன்னன் சிவன். அவர் தான் அந்த சித்திரை இப்போ நீங்கள் ஒன்று வந்துச்சு இல்லையா, இப்போ நீங்கள் கல்லழகர் ஆற்றுல அழகிறதுக்கு கல்யாணம், முதல் நாள் கல்யாணம் நடக்குது. யாரு கல்யாணம்? அது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் யாரு? மீனாட்சி வீட்டுக்காரர் யாரு? சுந்தரேஸ்வரர் சிவன். சிவனுக்கு எதுக்கு மதுரையில் கல்யாணம் பண்ணுறாங்க? ஒரு ராஜா, அதனால அவருக்கு அந்த ஊரில் கல்யாணம் நடக்குது. கல்யாணம் ஆண்டுதோறும் ராஜாவோடு, அது ராணி, ராஜாவுக்கும் ராணிக்கும் மதுரையில் கல்யாணம் நடக்குது. இது ஆண்டுதோறும் நம்ம அதுவும் தமிழ் வருஷ பொறுப்பில் நடத்துகிறோம். அப்போலேருந்து என்ன தெரியுது, தமிழர்களுக்கு முக்கியமான ஒரு ராஜா யாருன்னா சுந்தரேஸ்வரம், யார்? மீனாட்சி தான். இவங்க காலத்தில் தான் ராவணன் போய் அந்த ஊரை ஆண்டான்.
இவருக்கு பக்தன். அதனால் அவன் என்ன பண்ணான்னா அவருக்கு பிடிக்கும் அந்த லிங்கம், அந்த லிங்கத்தை வச்சு ஆண்டதுனால தான் இவர் வந்து என்னன்னா அவன் என்ன பேர் வச்சான் நம்ம இலங்கைக்கு, லிங்கபுரின்னு பேர் வச்சான். அதை லங்காபுரின்னு மாத்திட்டாங்க. அது போ வந்து லிங்கபுரின்னு ஏன் பேர் வந்தது? ஆனால் அதுவே உண்மையா சார், ராமாயணம் நடந்ததா இல்லைன்னா பெரிய கான்ட்ரவர்சி. அதெல்லாம் உண்மைதான், உண்மை. சின்னதாக இருந்தது கொஞ்சம் பெருசாகிருப்பான். அந்த இலங்கையை சுற்றி 8 இது கட்டினான், 8 கோயில் லிங்கத்தை வச்சு கோயில் கட்டி அதை வந்து அரண் மாதிரி வச்சு இவன் பண்ணான். அதான் லிங்கபுரின்னு பேர் வச்சுது. அப்புறம் லங்காபுரின்னு மாறிச்சு. அதுக்கு அப்புறம் தான் வந்து ராவணன் வந்து அப்புறம் ஒரு லேட்டாக தான் அந்த இது ராவணனுக்கு அப்புறம் வந்து அவனுடைய வம்சாவழிகள் வந்தாங்க. அப்புறம் புத்த மத ஆளுங்கள்லாம் அங்கேருந்து வந்தாங்க, இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த சிங்களவர்களில் அடிமட்ட மக்கள் இருக்காங்களே அவங்கெல்லாம் தமிழர்கள் வந்து கன்வெர்ட் ஆகிட்டாங்க, புத்த மதத்துக்கு கன்வெர்ட் ஆகிட்டாங்க. அந்த மக்களோ தமிழர்களுக்கோ ஏற்பாடு கிடையாது. தமிழர்களும் ஆதியில் இருந்தவங்க தான். சிங்கள கட்சி மக்களில் வந்து 3/4 பேர் அங்கேயே ஆதியில் இருந்தவங்க தான். அப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா இப்போ சிங்களவர்கள் ஆட்சியில் இல்லாமல் தமிழர்கள் இருந்திருந்தால் இலங்கைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது, வந்தே இருக்காது. நிச்சயமாக அது அநியாயம், அது தவறு. அது ஓகே சார். அதனால் அந்த தவறு செஞ்சதுக்கு தான் பனிஷ்மெண்ட். இப்போ என்னன்னாக்கா நான் இயற்கையே கொடுத்த பனிஷ்மெண்ட் தான் அது. ஓகே, தெளிவாக அந்த மக்களுக்கு இயற்கையாக 30-40 வருஷம் வந்து உள்ளூர் மக்களையே வந்து சோறு போட்டு பட்டினி போட்டு கொலை செய்து எல்லாம் பண்ணதுனால அது விடுதலை புலிகள் நியாயம் இது இல்லைன்றதுலாம் நான் வேற. பட் அந்த மக்களுக்கு, பூர்வீக மக்களுக்கு, இந்த நாடு தமிழர்களது, நீ வந்து வண்ட புடாரி ஊர் பிடாரி ஓட்டுதுன்ற மாதிரி நீ வடநாட்டிலேருந்து வந்துட்டு நீ சிங்கள மொழி தமிழ்நாட்டுக்கு சம்மந்தம் இல்லை தமிழர்களுக்கு, நீ உள்ள வந்து அவங்களே வெளிநாட்டுக்காரன்னு சொல்லி அவனை தோகம் பண்ண. அந்த இயற்கை என்ன பண்ணுதுனாக்கா இப்போ உனக்கு வந்து இப்போ பிரச்சனை வந்துடுச்சு. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா இலங்கையில் பிரச்சனை தீரணும்னா உலகத்தில் இருக்கிற தமிழர்கள்லாம் இருக்காங்களே அவங்களாம் வந்து எப்படின்னா கல்வியாளர்கள், இண்டஸ்ட்ரி அது இது நல்லா படித்தவங்க. இவன் வந்து இந்த நாட்டை ஹேண்டில் பண்ணியிருக்கிறான். இந்த நாட்டை ஹேண்டில் பண்ணுறவன் எல்லாரையும் வெளியேற்றிட்டீங்கன்னா இப்போ எப்படி யார் ஹேண்டில் பண்ணுறது பொண்ணுக்கு? அதனால மறுபடியும் அந்த தமிழர்கள்லாம் உலகங்கர்கள்லாம் அவங்க உள்ள வந்து அவங்களுக்கு இடம்லாம் கொடுத்து ஒரு தீர்வு வரலன்னா இலங்கைக்கு தீர்வே வராது. சூப்பர் சார். ஆக்சுவலாக இந்த விஷயத்தை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கோம் நாங்களும், இந்த அளவு டெப்த்தாக போகலை. உங்கள் அனுபவத்துக்கு உங்கள் அளவுக்கும் நிகழ்ச்சியில் பல கேள்விகளை கேட்டேன். சினிமாவே கடந்த அரசியல் இலங்கை வரைக்கும் போனேன், எல்லாத்துக்கும் தளராமல் பதில் சொன்னீங்க. இவ்வளோ நேரம் உங்களோட புனர் நேரத்தை ஒதுக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னது மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றிப்பா. வணக்கம். வணக்கம் நேயர்களே, நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்க லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.